11வது அத்தியாயத்துல சாதாரண வர்ணாசிர தர்மங்களையும் மனுஷ தர்மங்களையும் பிராமணாதி வர்ண தர்மங்களையும் ஸ்திரீ தர்மங்களையும் பத்தி பார்த்தோம். இந்த 12வது அத்தியாயத்துல பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் இவர்களுக்கு உள்ள விசேஷ தர்மங்களையும் பிரம்மச்சாரி முதலிய 4 ஆசிரமத்தவர்களுக்கு உரிய சாதாரண தர்மங்களையும் பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ நாரதர் சொல்றார், பிரம்மச்சாரி மனத்தையும் மற்ற இந்திரியங்களையும் அடக்கி தாசன் போல வணக்கத்தோடு குருவுக்கு ஹிதம் பண்ணிண்டு அவங்கிட்ட மிகுந்த பிரேமையோடு அந்த குருவினுடைய கிரகத்துல வாசம் பண்ணணும். அவன் 2 சந்தியா காலத்திலும் மௌனத்தோடு காயத்ரியை ஜபித்து காலை மாலைகளில் குரு, அக்னி, சூரியன், பகவான் இவர்களை உபாசனை பண்ணணும். குரு கூப்பிடுற நேரத்துல உடனே ரெடியா இருந்து அவர்கிட்டக்க வேதங்களை ஓதணும். தினந்தோறும் வேதம் ஓதத் தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் குருவினுடைய பாதங்களை தலையால வணங்கணும். கையில பவித்திரம் போட்டுண்டு வஸ்திரம், ஜடை, தண்டம், கமண்டலு, உபவீதம் இவைகளையெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறபடி தரிச்சுக்கணும். காலை மாலைகளில் பிட்சை எடுக்கணும். அந்த பிட்சையில் கிடைத்த அன்னத்தை குருவினுடைய எதிரில கொண்டு வந்து வைக்கணும். குரு அனுமதி கொடுத்தால் அந்த அன்னத்தை சாப்பிடலாம். ஒரு கால் அனுமதி கொடுக்காட்டா உபவாசம்தான் இருக்கணும். அவர் மனத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அனுமதி தராம கூட இருக்கலாம். மிதமாக புசித்து நல் இயற்கையையும் நல் ஒழுக்கமும் அமைந்து சோம்பல் இன்றி குரு உபதேசித்த அர்த்தங்களில் விசுவாசத்தோடு இந்திரியங்களை வெல்லணும். ஸ்திரீகளிடத்திலாவது ஸ்திரீகளுக்கு உட்பட்ட புருஷர்களிடத்திலாவது தனக்கு அவசியமான காரியம் எவ்வளவோ அந்த அளவு மாத்திரம் பேசலாமே தவிர அதிகமாக பேசக்கூடாது. ஸ்திரீ விஷயமான பேச்சை பேசவே கூடாது. கிரகஸ்தனுக்கே அது சரியானது ஆகும். கிரகஸ்தனாகாமல் வேதம் சொல்கின்ற பெரிய விரதத்தில் மனம் செல்கின்றவனுக்கு ஸ்திரீ சம்போகம் முதலியவற்றை துறக்க வேண்டியவனான பிரம்மச்சாரிக்கு அது கூடாது. வாயால் பேசுறதால என்ன தோஷம் வந்துடும் அப்படின்னு நினைக்கப்படாது. இந்திரியங்கள் மிகுந்த பலமுடையது. அவை மன ஊக்கமுடைய சந்நியாசியனுடைய மனதை கூட பறிச்சுண்டு போயிடும். அதனால ஸ்திரீ சம்பந்தப்பட்ட வார்த்தையை எப்பொழுதும் நினைக்கவே கூடாது. எவ்வன வயது உடையவன் குரு பத்தினிகளை கொண்டோ அல்லது எவ்வன வயதுடைய மற்ற ஸ்திரீகளை கொண்டோ தனக்கு தலைவாறுதல், உடம்பு தேய்த்தல், ஸ்நானம் செய்தல், எண்ணெய் தேய்த்தல் முதலியவைகளை செய்து கொள்ள கூடாது. பெண்கள் அக்னியை போன்றவர்கள், புருஷன் நெய்க்குடம் போன்றவன். அதனால புருஷன் தன் வயிற்றில் பிறந்த பெண்ணையும் கூட ஏகாந்தத்துல தவிர்க்கணும். மற்ற காலங்களில் அவர்கள் இட்ட காரியத்தை மாத்திரம் செய்யணும். தன்னையே ஆத்மாவாக நினைக்கும்படி செய்வதாகிய இந்த சரீரத்தை ஈஸ்வரன் எதுவரையில் காரியங்களை செய்யும் திறமை அமைந்திருக்கும்படி செய்கின்றானோ அதுவரையில் நான் தேவன் மனுஷ்யன் என்னும் வேத புத்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஜீவனுக்கு அதனால புருஷார்த்தமான மோட்சம் கைகூடாது. அதனால அந்த வேத புத்தி மாறாத இருக்கும் வரையில் தனக்கு ஏற்பட்ட வர்ணாசிரம தர்மங்களில் இருந்து மீளக்கூடாது. வர்ணாசிரம தர்மங்களை தவறாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா வேத புத்திக்கு இடமான அஞ்ஞானம் நீங்கி ஆத்ம பரமாத்ம விவேகாதிகள் உண்டாகி கடைசியில் மோட்சத்தை அடைந்து விடுவான். அதனால தேகத்தில் திறமை உள்ள வரையில் வர்ணாசிர தர்மங்களை அனுஷ்டிக்கணும். பிரம்மச்சாரிக்கு சொன்ன நல் இயற்கை, நல் ஒழுக்கம் முதலிய இவை எல்லாம் பரபிரம்மோபாசனமாகின்ற விரதத்தில் இருக்கின்ற சந்நியாசியும் கிரகஸ்தனும் கட்டாயமாக அனுஷ்டிக்கணும். கிரகஸ்தனுக்கு ஸ்திரீ சம்போகம் இல்லாமை என்ற பிரம்மச்சரியம் ஒரு காலத்தில் உண்டு, ஒரு காலத்தில் அது இல்லை. கிரகஸ்தன் ருது காலத்தில் ஸ்திரீ சம்போகம் செய்யலாமாகையால் அந்த காலத்தில் அவனுக்கு அந்த பிரம்மச்சரியம் கிடையாது. இந்த பிரம்மச்சரியம்
குரு விருத்தி என்று சொல்வார்கள். விரதத்தை அனுஷ்டிக்கும் கிரகஸ்தர்கள் கண்ணுக்கு மையிட்டுக் கொள்வது, எண்ணெய் தேய்த்துக் கொள்வது, உடம்புக்கு எண்ணெய் தடவிக் கொள்வது, சுவர் முதலிய இடங்களில் ஸ்திரீயினுடைய சித்திரத்தை எழுதுவது, மாம்ச மத்தியங்களை உபயோகப்படுத்துவது, பூச்சூடுவது, சந்தனம் பூசுவது, ஆடை ஆபரணம் அணிந்து அலங்கரித்துக் கொள்வது ஆகிய இவையெல்லாம் தள்ளிவிட வேண்டும். பிராமண கத்திரிய வைசியர்கள் என்ற 3 வர்ணத்தவர்களும் இப்படி குருகுல வாசம் செய்து அங்கங்களோடும் உபனிஷத்துக்களோடும் கூடின வேதங்களை தன் புத்தி பலம் உள்ளவரையில் அத்தியனம் பண்ணி அவற்றின் பொருள்களையும் தெரிஞ்சிட்டு விரதத்தை முடித்துக்கொண்டு சக்தி உள்ள வரையில் குருவுக்கு இஷ்டமானவற்றை கொடுத்து குரு அனுமதி கொடுத்த பிறகு கிரகஸ்தாசிரமத்தையோ சந்நியாச ஆசிரமத்தையோ ஏத்துக்கணும். கிரகஸ்தாசிரமம் பெற்றவன் அதிலிருந்து சந்நியாச ஆசிரமத்தையாவது வானப்பிரஸ்தாசிரமத்தையாவது கைப்பற்றலாம், அல்லது கிரகஸ்தாசிரமத்திலோ பிரம்மச்சரியத்திலோ இருக்கலாம். ஈஸ்வரன் அக்னியிடத்திலும் குருவிடத்திலும் தன்னிடத்திலும் சமஸ்த பூதங்கள் இடத்திலும் உள்ளே புகுந்து நியமித்துக் கொண்டிருக்கின்றான் என்றும் சமஸ்த பூதங்களும் அவனிடத்தில் இருக்கிறது என்றும் ஆயினும் அவன் அவற்றின் தோஷங்கள் தீண்டப் பெறாத பரிசுத்தன் என்றும் அவனுடைய உண்மையை ஆராய்ந்து அறிய வேண்டும். பிரம்மச்சாரியாவது கிரகஸ்தனாவது சந்நியாசியாவது வானப்பிரஸ்தனாவது இந்த ஈஸ்வரனுடைய உண்மையை அறிந்து தனக்கு ஏற்பட்ட ஆசிரம தர்மங்களை அனுஷ்டித்து வந்தால் சித்த சுத்தி அடைந்து பரபிரம்மத்தையே அடைந்து விடுவான். முனிவர்களால் புகழப்பட்ட வானப்பிரஸ்தனுடைய தர்மங்களை சொல்லுகின்றேன். இந்த உலகத்தில் இந்த தர்மங்களை அனுஷ்டிக்கின்ற முனிவன் ரிஷிகள் அடைய தகுந்த ஸ்ரீ விஷ்ணு லோகத்தை அடைந்து விடுவான். பயிர் செய்து விளைந்த சம்பாதானியம் முதலியவற்றில் அன்னத்தையாவது பக்குவமாகாத காய் கிழங்கு ஆகியவைகளையாவது அக்னியில் பக்குவம் செய்த பச்சை காய் முதலியவைகளையாவது புசிக்க கூடாது. தானே முதிர்ந்து உதிர்ந்து சூரிய கிரணங்களால் உலர்ந்த பழம் ஆகியவையை மட்டுமே புசிக்கலாம். காட்டில் விளையும் சென்னல் முதலிய தானியங்களை கொண்டு வந்து சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட காலத்திலே சரு புரோடாசங்களை பக்குவம் செய்து ஹோமம் பண்ணணும். புதிய அன்னம் முதலியவை கிடைத்தால் பழைய அன்னாதிகளை விட்டுவிட வேண்டும். அக்னிகளை பாதுகாக்கும் பொருட்டே பர்ணசாலை ஏற்படுத்திக் கொள்ளலாம், அல்லது மலை குகையிலும் தங்கலாம். தான் பனி காற்று அக்னி மழை வெயில் இவற்றை பொறுத்து கொண்டு வெளியிலேதான் இருக்கணும். ஜடை தரித்து தலைமயிர் உடம்பு மயிர் நகம் தாடி மீசை இவற்றையும் உடம்பு அழுக்கையும் கழிக்காமல் கமண்டலு மான் தோல் தண்டம் மரவுரி முதலியவற்றையும் ஸ்ருவம் முதலிய கருவிகளையும் தரித்து கொண்டிருக்கணும். வருத்தங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த நியமத்தில் இருந்து புத்தி மாறாதபடி ஊக்கத்தோடு 12 வருஷங்களாவது 8 வருஷங்களாவது 4 வருஷங்களாவது 2 வருஷங்களாவது 1 வருஷமாவது இந்த நியமங்களை அனுஷ்டித்த பின்பு வியாதிகளாலோ கிழத்தனத்தினாலோ தன் தர்மங்களை அனுஷ்டிக்கவும் வேதாந்த விசாரம் செய்யவும் சந்நியாச ஆசிரமத்தை கைப்பற்றி நடத்தவும் சக்தி இல்லாமல் போனால் அப்போது உபவாசம் முதலிய விரதங்களை அனுஷ்டிக்கணும். அக்னிகளை ஆத்ம சமாரோபணம் செய்து அகங்கார மமகாரங்களை துறந்து பஞ்சபூதங்களின் சமுதாய ரூபமான சரீரம் இந்திரியங்கள் முதலியவற்றை அவற்றின் காரணத்தில் மறைந்ததாக அனுசந்திக்கணும். சரீரத்தில் உள்ள ரந்திரங்கள் எல்லாம் ஆகாசத்திலும் சுவாசம் முதலிய பிராணன்கள் வாயுவிலும் உஷ்ணம் தேஜசிலும் ரத்தம் சிலேஷ்மம் மூத்திரம் முதலியவை ஜலத்திலும் எலும்பு மாம்சம் முதலியவை பூமியிலும் மறைந்தனவாக பாவிக்கணும். எது எதிலிருந்து உண்டானதோ அது அதன் காரணமான அதில் மறைந்ததென்று பாவிக்கணும். வாக்கு இந்திரியமும் அதன் காரியமான பேச்சும் அக்னி தேவனிடத்திலும் பானேந்திரியமும் அதன் வியாபாரமும் இந்திரனிடத்திலும் பாதேந்திரியமும் அதன் வியாபாரமான கதியும் காலஸ்வரூபனான விஷ்ணுவிடத்திலும் உபஸ்தேந்திரியமும் அதன் வியாபாரமான சம்போகமும் பிரஜாபதி இடத்திலும் பாயு என்கின்ற இந்திரியம் தன் வியாபாரமான மல விசர்க்கத்துடன் மிருத்யுவிடத்திலும் சோஸ்திரேந்திரியம் தன் விஷயமான சப்தத்துடன் திக்கிலும் தொக்கிந்திரியம் தன் விஷயமான ஸ்பர்சத்துடன் வாயுவிலும்
சக்ஷுந்திரியம் தன் விஷயமான ரூபத்துடன் சூரியனிடத்திலும், ரசனேந்திரியம் தன் விஷயமான ரசத்துடன் வருணனிடத்திலும், கிராணேந்திரியம் தன் விஷயமான கந்தத்துடன் அஸ்வினி தேவதைகளிடத்திலும், மனம் தன் விஷயமான மனோரதங்களுடன் சந்திரனிடத்திலும், புத்தி தன் விஷயங்களோடு பிரம்மதேவனிடத்திலும், அகங்காரம் தன் காரியமான தேகாத்ம அபிமானாதிகளுடன் ருத்ரனிடத்திலும், சித்தம் சத்துவம் என்ற தன் வியாபாரத்துடன் க்ஷேத்திரஞ்சனிடமும், சாத்விக அகங்காரம் தன் காரியமான இந்திரியங்களுடன் தன் காரணமான மகத் தத்துவத்திலும், பூமி ஜலத்திலும், ஜலம் தேஜஸிலும், தேஜஸ் வாயுவிலும், வாயு ஆகாசத்திலும், ஆகாசம் தாமச அகங்காரத்திலும், தாமச அகங்காரம் மகத் தத்துவத்திலும், மகத் தத்துவம் அவ்யக்தம் என்ற பிரதானத்திலும், அந்த பிரதானம் பரமாத்ம ஸ்வரூபனான ஜீவாத்மாவிடத்திலும் லயிக்க செய்யணும். மிகுந்து இருக்கிற ஜீவன் கேவல ஞான சொரூபன் என்றும், பரமாத்மாவுக்கு சரீரமாகி அவனால் நியமிக்கப்பட்டிருப்பவனாகையால் பரமாத்ம சொரூபன் என்றும் அறிந்து கொண்டு, தன்னிடத்தில் ஜாதி குணம் முதலிய அபிமானங்கள் அற்று கட்டைகளையெல்லாம் எரித்த பின்பு அக்னி ஓய்ந்து கிடப்பது போல ஓய்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 12வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 13வது அத்தியாயத்துல சந்நியாசிகளினுடைய தர்மத்தையும், பிரகலாதனுக்கும் அஜகர விரதத்தில் இருந்த முனிவருக்கும் நேர்ந்த சம்வாதத்தை பத்தியும் சொல்றார். அத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.